காமராஜரே ஐயான்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. நாடங்களும் கடையை திறந்து குடிக்க வச்சவங்கள அப்பா அப்பான்னு கும்பிடுனா மயக்கத்துல அப்பா தலை சுத்துதப்பா அப்படிதான் சொல்ல முடியும். அது என்கிட்ட கேட்க கூடாது, அப்பாட்ட தான் கேட்கணும். அப்பான்னு வார்த்தையில போட்டு என்ன இருக்குது சொல்லுங்க. இதுவரைக்கும் இந்த மாதிரி செய்திகளை நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா 2 தான் வெளியில தெரிஞ்சிருக்கு. அந்த நாடங்களும் இந்த மாதிரி கொடுங்கொன்மை நடந்துகிட்டே இருக்கு, தொடர்ச்சியா நடக்குது. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல, பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்ப முடியல, கல்லூரிக்கு அனுப்ப முடியல, தொடர் வண்டியில பயணம் பண்ண முடியல, பேருந்துல முடியல, தானியில போக முடியல, அதான் ஆட்டோல போக முடியல. இது எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு போதைகளின் நிலம் ஆயிடுச்சு. இது ஒரு அறம் சார்ந்த, ஒரு ஒழுக்கம் சார்ந்த நாடாக இருந்த, ஒரு நீதி சார்ந்த நாடாக இருந்த இந்த நிலம் முழுக்க போதைகளின் களமாக நிலமாக மாறிடுச்சு. இது திரவ வழி இல்ல, மாத்திரை வடிவா, அஞ்சல் தலை வடிவில், பல்வேறு வடிவில் இது போதைகள் அந்த இன்சுவை கட்டி இருக்கிற சாக்லேட் அது மாதிரி பள்ளிக்கூடத்து கல்லூரி வளாகங்களுக்கு முன்னாடி அந்த இதுல என்னுடைய தங்கைகள் தம்பிகள் ஆசிரியராக இருக்கிற பள்ளிக்கூடங்கள்ல எல்லா பிள்ளைகளுமே அந்த சாக்லேட்டை பயன்படுத்தி மயக்கத்திலே உட்கார்ந்து இருக்குதுங்க. ஒன்னும் சொல்ல முடியல. பெற்றோர்கள்ட்ட கண்டிச்சா பிள்ளைகளை ஏன் பிள்ளைய கண்டிக்க நீங்க யாருன்னு பெற்றோர்கள் கேட்கிற அளவுக்கு இருக்குதான் சூழல். இது உண்மையிலே தமிழக முதல்வர் அப்பா வாங்கணும்னா இந்த கொடும் செயல்கள் எல்லாம் தடுக்கிற அளவிற்கு ஒரு ஆட்சியை செய்யணும். அப்பதான் உண்மையிலே உளமாற இந்த மக்கள் அப்பான்னு சொல்ற அந்த உணர்வு வரும். சும்மா பேர்ல வச்சுக்கிட்டு இந்த பிராண்ட் மாஸ்டர்கள் அந்த பிராண்டிங் பண்றவனை கூட்டி வந்துட்டு இந்த ஆட் பிலிமுக்கு இது ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுப்பான். இந்த இப்படி பண்ணா அப்படி பண்ணோம். இந்த மாடல் தானே, அவரு மாடல் தானே, திராவிட மாடல்ல அவர் ஒரு மாடல். இந்த பேஸ்ட்டுக்கு ஒரு மாடல் நடிப்பாரு, அப்புறம் சோப்புக்கு நடிப்பாரு, எண்ணெய்க்கு நடிப்பாரு. அது மாதிரி இவர் ஆட்சிக்கு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. திராவிட மாடல் ஆட்சி தான் அப்படின்னு. அதுல இந்த பிராண்டிங்ல அப்பா பிராண்டிங். இப்போ கொடுமை இதெல்லாம். நாடங்களும் பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்ச எங்க தாத்தனையே மக்கள் அப்பான்னு சொல்லல, காமராஜரையே ஐயான்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. நாடங்களும் கடையை திறந்து குடிக்க வச்சவங்கள அப்பா அப்பான்னு கும்பிடுனா மயக்கத்துல அப்பா தலை சுத்துதப்பா அப்படிதான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. நீங்க உலகம் பூரா இருக்க ஆய்வு செய்யுங்களே, நோபல் பரிசு பெற்ற எல்லா பேரறிஞர்களையும் பாருங்களே, தாய்மொழியில் கற்றவர்கள் தான். எல்லா நாடுகளும், படைக்கிற எல்லா நாடுகளும் தாய்மொழியில் தான் கல்வி கற்றிருக்கு. பயன்படுத்துற நம் நாடு தான் என்ன மொழியில கற்கிறதுன்னு தெரியாம அல்லாடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் மேடினா இருக்கு, என் நாடு மட்டும் மேக்கினா இருக்கு. என்ன தயாரிக்கிறீங்க நீங்க? கொசுவத்தி, ஊதுவத்தி, சாம்பிராணி, சூடம், வேற ஏதாவது தயாரிக்கிறீங்களா? டாஸ்மாக், குவார்டர், பீர், பிராண்டி, இதை தவிர வேற ஏதாவது தயாரிக்கிறீங்களா சொல்லுங்க. போர்க்கப்பல் எங்க வாங்குறீங்க? போர் விமானம் எங்க வாங்குறீங்க? பீரங்கி எங்க வாங்குறீங்க? என்ன பேச கேள்வி கேட்டு அமைதியா இருக்கீங்க சொல்லுங்க. என்ன என்ன நீங்க கண்டுபிடிக்கிறீங்க சொல்லுங்க. ஓட்டு போடுறீங்கள பெட்டி, அதையாவது நீங்க தயாரிக்கிறீங்களா? என்னத்தையாவது ஒண்ணு பேசிட்டு அலையிறதுதான். இவங்க திராவிடர்கள் இந்த நாடகம் போடுவாங்க. அது குறிப்பா திராவிட மாடல் ரொம்ப போடும், ரொம்ப போடுவாங்க. ஏன் எங்க ஐயா போய் ஹிந்தியில எழுதி வச்சு படிச்சதெல்லாம் இருக்கே, போட அனுப்பவா உங்களுக்கு? எங்க மேற்கு வங்கத்திலும் எங்க பேசிருக்காரு நினைக்கிறேன். எங்க ஒரு மாநாட்டுல போய் ஹிந்தியில பேசுறாரு. எங்க ஐயா காமராஜர் போய் வட இந்தியால போய் தமிழ்ல பேசுறாரு. எல்லாரும் கைதட்டுறான். இந்த பக்கத்துல ஒருத்தர் கேட்கிறாரு, என்ன பேசுறாரு, உங்களுக்கு என்ன புரியுது, எதுக்கு கைதட்டுறீங்கன்னு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், என்னமோ பேசுறாரு ஆனா எங்களுக்காக பேசுறாருன்னு தெரியுதுன்னு கைதட்டிருக்கான். உண்மையிலே நடந்தது. ஏதோ பேசுறாரு ஆனா எங்களுக்காக பேசுறாருன்னு தெரியுது அப்படின்னு. அது மாதிரி அது ஒரு பிரச்சனையா கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் விரும்பினால் கற்கிறாங்க. இப்ப யார் தமிழ்நாட்டில் ஹிந்தி கற்கலைன்னு சொல்லுங்க, எல்லாம் கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. தேவை கருதி. கட்டாயம்ங்கிறத ஏற்க முடியாது, அதை ஏற்க முடியாது. அது இவங்க இந்த நாடக கம்பெனி இருக்கிறவரை அது நடக்கும். என்னை மாதிரி ஒருத்தன் ஏறி உட்காந்துட்டா
கும்மிடி பூண்டிய தாண்டா தானே சொல்றாங்க. நீங்க நுழைஞ்சாலே தமிழ் தெரியணும். எப்படி அது எப்படி இருக்கு? அவன் சொல்றத பாருங்களேன். பானிபூரிய இங்க வாடா, பானிபூரி விற்க வர்றவன் கத்துக்கிட்டு வர மாட்டானா? கழிவறை எப்படி போவான்னு போய் போய் நின்னாலே காசை கொடுத்தா திறந்து விட்டுருவான். அது இந்தியில பேசினாதான் திறப்பானா? ஏன்னா ஹிந்தி படிச்சுட்டு தான் அவனால வாழ்ந்துட்டு இருக்கோமா? இதெல்லாம் ஒரு அடிப்படை இல்லாத ஒரு, அதுவும் பெரிய பெரிய அறிஞர்கள் பேசுறதுதான் வேடிக்கை இருக்கு. பெரிய பெரிய தலைவர்கள் இந்தி படிக்காம நீங்க எப்படி தேநீர் கூட குடிக்க முடியாது அப்படின்னு. சரி, ஏதோ அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அவங்க திணிக்கிறாங்க. இங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க, நடிக்கிறாங்க. நாங்க எப்படியாவது எங்க மொழியை காப்பாற்ற துடிக்கிறோம். இவ்வளவுதான் நடந்துகிட்டு இருக்கு. வேற ஏதாவது மும்மொழி கொள்கை பற்றின புரிதல் வந்து முதல்ல பாஜகவினருக்கே இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா மூன்றாவது மொழி அவங்களுக்கு மொழியை பத்தியே புரிதல் கிடையாது. அப்புறம் மும்மொழி இம்மொழி. முதல்ல இந்திங்கிறது எப்ப உருவாச்சு? இந்தியில வட இந்தியால எல்லாருமே இந்தி தான் பேசுறாங்கல்ல. சொல்லுங்க. கர்நாடகால மகாராஷ்டிரால இருந்து வந்த பேருந்துல அந்த நடத்துனர் கன்னடத்துல பேசுறேன்னு தானே பேருந்து அடிச்சு நொறுக்குனா. நான் நாகரிகங்கிறது ஆகப்பெரிய ஜனநாயகவாதினால நொறுக்காம இருக்கேன். அவ்வளவுதானே. அவன் நொறுக்கிட்டான். மகாராஷ்டிரால சட்டசபையில் இந்தியில உறுதிமொழி எடுக்க முடியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஒரு பாட்டு வெளியீட்டு விழாவில் அம்மையார் அமிதாப் பச்சனுடைய மனைவி அம்மையார் ஜெயபாதிரி பச்சன் அவங்க வந்து இந்தியில பேசிட்டாங்கன்ட்டு மகாராஷ்டிரால படத்தையே ஓட விடாம பண்ணிட்டாங்க. நீ எப்படி இந்தியில பேசுவ, மராட்டியத்தில் பேசல? சும்மா ஏதாவது இவங்க அதிகாரம் இருக்கிறதுனால அவங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. 500 ஆண்டுகளை கூட தொடாத இந்திய எல்லாரும் படின்னு. இது இந்த நாடு இந்தியாங்கிற நாடு உருவாகும் போது இந்தி பேசுற நாடா தான் இருந்ததா? அது சொல்லுங்க. வரலாறு அப்படி இருந்ததா? தேவையில்லாத வேலை. நீங்க எல்லா நாடுகளையும் பயணிக்கிறீங்க. நாட்டின் பிரதம அமைச்சர் போறாரு, குடியரசுத் தலைவர் போறாங்க, பெரும் தலைவர்லாம் போறாங்க. சின்ன சின்ன நாடுகள்லாம் பல மொழிகள் ஆட்சி மொழியா இருக்கு. சிங்கப்பூர்ல தமிழ் ஆட்சி மொழியா இருக்கு. எங்க பிள்ளைகள் அங்க தமிழ் ஆசிரியரா இருக்காங்க, படிப்பிக்கிறாங்க. டென்மார்க்ல எங்கள் தாய்மொழி அழிஞ்சு விடக்கூடாது, நாங்க இவ்வளவு ஏதிலிகளா போயிருக்கோம், அகதிகளா போயிருக்கோம். உங்கள் தாய்மொழி அழிந்தால் உங்கள் இனம் அழிந்து விடும், உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் தாய்மொழியை பயிற்றுவீங்கன்னு 32 பள்ளிக்கூடத்தை தொடங்கி டென்மார்க் அரசு எங்களுக்கு கொடுத்து எங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் படிப்பிக்கிற ஆசிரியர்களுக்கு அது சம்பளம் கொடுக்குது. இப்ப எது ஏன் நாடுன்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. இங்க தமிழ் படிக்க வாய்ப்பே கிடையாது. படிச்சா மதிக்கிறதே கிடையாது. தமிழ்ல பேசிட்டா முட்டிக்கால் போடணும், தண்டம் கட்டணும், அம்மா அப்பா குட்டி வரணும். 3ஆம் வகுப்பு குழந்தைக்கு ஹிந்தி தெரியலன்னு வகுப்பை விட்டு வெளியேற்றிருக்காங்க. கேட்டா ஹிந்தி படிங்கன்னு நாங்க ஒன்னும் சொல்லலையே அப்படின்னு. எதையோ படிச்சுக்கிறேன் போ. அப்ப உனக்கு என்ன? ஒரே கேள்விதான். எம் மொழி படிக்கவே வாய்ப்பு இல்லாத போது அந்த நிலையை உருவாக்கிட்டு மும்மொழின்னு பேசும்போது அந்த மும்மொழியில் அது ஏன் எம்மொழியாக இல்லைங்கிற கேள்வி எங்களுக்கு எழுது. அதுக்கு பதில் சொல்லுங்க. மொழி, எந்த மொழியை கற்கணும், எந்த மொழியை படிக்கணும், எந்த மொழியை நான் தேர்வு செஞ்சுக்கணுங்கிறது எனக்கான சுதந்திரம். அந்த சுதந்திரம் கூட இல்லாத நாடு சுதந்திர நாடா எப்படி இருக்கும்? தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் கட்சி விலகலை அறிவிச்சிட்டு இருக்காங்க. நேற்று காலையமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாவேந்தர் நம்ம ராணிப்பேட்டையுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் விலகிறத காலையில் அறிவிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து மாதிரி நடந்துட்டு இருக்கு. இது அவரவர் விருப்பம். இது ஒரு ஜனநாயக இயக்கம். விரும்பியவோ வருவாங்க, விரும்பி போவாங்க. அதை போய் பேசிக்க வேண்டியதில்லை. இது ஒரு செய்தியா நீங்க ஒவ்வொரு முறையும் கேட்குறீங்க, நான் பதில் சொல்ல வேண்டியது. அதை விடுங்க. இது என் கட்சி பிரச்சனை. விருப்பம் இருந்தா இருக்கலாம். இது ஒரு ஜனநாயக இயக்கம். யாரும் வரலாம், போகலாம். நாங்க எடுத்து வைக்கிற கொள்கையில ஈடுபாடு இருக்குது, இது வரணும்னா வருவாங்க. இல்ல வேற ஒரு காரணம் இருக்குது, போகணும்னா போவாங்க. அது போய் யார் கையிலையும் காலையும் விலங்கு போட்டு இடிச்சு பிடிச்சு நிறுத்துறது இது இயக்கம் இல்லை. அதை விட்டுருங்க. அது இப்ப கேட்கிற இதை கேட்கும்போது எல்லாமே சிரிப்பாங்க. என் கட்சியில் இருக்க பிரச்சனை நாட்டுக்கு பிரச்சனையா? இப்ப மொழியை பத்தி பேசுனீங்க, அது பிரச்சனை. இப்ப வரி நமக்கு தரல, நமக்கு உரிய வரியை எடுத்துக்கிட்டு நமக்கு நிதியை தரல, இந்திய ஒன்றிய அரசு தராம தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்குதுங்கிறது ஒரு மக்களுக்கான பிரச்சனை. அதை தான் பேசணும். இதை விடுங்க. இது எங்க பிரச்சனை, சொந்த பிரச்சனை.